Hello friends, welcome back to KL2S channel Big Boss Tamil Season 9 Day 84. இன்னைக்கு எடுத்தோடே ஸ்பெஷல் ஃபைட். வர இந்த சேது சாருக்கு என்னத்தான் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அவருக்கு வேலை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லையா, இல்ல ஹோஸ்ட் பண்றதுக்கு இஷ்டம் இல்லையா, இல்ல வருஷம் முடிய போது அதனால ஹாலிடே மூட்டுக்கு போயிட்டாரான்னு என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல. வர உருப்படியாவே அவர் கொடுத்த வேலையை செய்ய மாட்டாரு. ஸோ எடுத்தோடே ஸ்பெஷல் ஃபைட்டு உங்களுக்காக காட்டுறோன்ட்டு டிவியை போட்டு விட்டுட்டாங்க. அதுல என்ன நடந்துச்சுன்னா, காமு அண்ட் அரோரா, அதாவது இந்த துஷார் மேட்டர் இழுத்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப காமு என்ன சொல்றாருன்னா, அரோரா அந்த ட்ரையாங்கிள் பண்ணாங்க, இது வரைக்கும் ட்ரையாங்கிள் பண்ணல, இப்ப ட்ரையாங்கிள் பண்ணாங்க. பாரு வெறுப்பு ஏத்துறதுக்காக கை பிடிச்சாங்க, வேணும்னே செஞ்சாங்க அப்படின்னு அத பாரு ஒரு ஓரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அரோரா நெக்ஸ்ட் கேமு என்ன இப்ப டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது சிம்பத்தி கேம். ஏன்னா இவ்வளவு நாள் அடுத்தவங்களெல்லாம் போட்டு கொடுக்குற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்ப டுவர்ட்ஸ் தி எண்ட் சிம்பத்தி கேம். ஏன்னா இன்னைக்கு பூரா எபிசோட்ல அதோட அழுந்துகிட்டே மட்டும்தான் இருந்தாங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் திவ்யா போய் சமாதப்படுத்திட்டு மத்த ஒட்டுமொத்த வீடும் சேர்ந்து அரோராக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதாவது விக்ரம், சப்ரி, திவ்யா அண்ட் சுபிக்ஷா இவங்க எல்லாரும் அரோராக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பாரு ஒரு பக்கம் ஓரமா போய் அழுக முயற்சி பண்ணாங்க. அதாவது முயற்சி பண்ணாங்க, பட் கண்ணுல தான் கண்ணீர் வரல. அது எப்படி வரும்? அப்புறம் சுபிக்ஷா, சீரியஸ்லி ஃப்ரெண்ட், என்னால முடியல. இவந்தோ தம்பி சொல்லியும், அந்த வீட்டுல உள்ளவங்க சொல்லியும், எல்லாரும் சொல்லியும் மறுபடியும் நான் பாட்டு பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட் பாக்ஸ் என்ன பீட் பாக்ஸ சேர்த்துக்க போறேன் அதுல கொஞ்சம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சாங்க. ஐயோ தயவு செஞ்சு இந்த சுபிக்ஷாவை அனுப்பி தொலைங்க, அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. இந்த சீரீஸ் 9 எபிசோட், இந்த பிக் பாஸ் 9 எதுலேயுமே ஒழுங்கா இல்லை. எல்லாமே கேவலமான, எல்லாமே ராங்கா தான் போச்சுன்னு சொல்லணும். என்னன்னா அட்லீஸ்ட் எடுத்தவங்களாவது கொஞ்சம் இருக்கிறவங்களாவது பண்ணலாம். இப்போ எலிமினேஷனும் ஒஸ்டா போகுது. எப்படி என்ன பேசிஸ்ல நடக்குதுன்னு தெரியல. எலிமினேஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களே எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு வீட்டுல அந்த கேவலத்தின் உச்சத்துல உள்ளவங்களை மட்டும்தான் உள்ள வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வச்சு என்னத்த எதிர்பார்க்க போறான்னு தெரியல. சரி சார், உள்ளுக்கு போனாரு. உள்ளுக்கு போய் டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு கிடைக்கிறதுனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு கிடைக்க கூடாது. அதாவது அந்த டிக்கெட் ஃப்ரீ, டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு கிடைக்காதுன்னா பரவாயில்ல, இவங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு யாருன்னு கேட்டாரா, அதோட இருந்துச்சு. சாண்ட்ரா சொன்னாங்க, சுபிக்ஷா, பாரு அண்ட் கமு, விக்ரம், திவ்யா, பிகாஸ் ஷீ இஸ் த வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்டா அப்படின்னு சொன்னாரு. சப்ரி, சாண்ட்ரா, கானா, திவ்யா, கனி, பாரு. திவ்யா எதிர்த்து பாரு வினோட்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. சேது சார் சொன்னாரு, நீங்க யோசிச்சுட்டு நீங்க பேசுறதெல்லாம் பர்சனல் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு, யோசிச்சுட்டு கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி சொல்லுங்க. உங்களோட கருத்தா இருக்கு. நான் கேட்ட கேள்வி இந்த யாருக்கு டிசர்வ் இல்ல, அதுக்கு மட்டும் ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உட்கார வச்சுட்டாரு, மறுபடியும் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாரு. அப்புறம் காமு வந்துருச்சு, பாரு, அப்புறம் அரோரான்னு சொன்னாரு. அப்புறம் சாண்ட்ரா சப்ரி அண்ட் சுபிக்ஷா சொன்னாங்க. ஏன்னா சுபிக்ஷா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது சுபிக்ஷா எப்போதுமே அவங்களோட கேம் டிபெண்ட் ஆன் கனி அண்ட் விக்ரமா தான் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு சொந்த ஒப்பீனியன் என்னைக்குமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஐடியா வாங்கிட்டு அதை செய்வாங்க. அது இல்லாம அந்த ஒண்ணு மெயினா பீட் பாக்ஸ் தான். அவங்க நமக்கு தெரிஞ்ச அதுதான் பண்ணாங்க. பீட் பாக்ஸ் டாஸ்க்ல அப்படியும் ரொம்ப பயங்கரமா டாஸ்க்ல விளையாண்ட மாதிரி தெரியல எல்லாத்துலயும். இன்னும் கேப்டனாவும் ஆகல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதேதான், யாராவது ஐடியா எடுத்துட்டு அதுல இருந்து வாங்கி அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். சோ அதனால சென்றா அவங்க 2 பேரும் சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் சேது சாரு திவ்யாவுக்கு வந்தாங்க. திவ்யா எந்திரிச்சு இந்த வாட்டி காமு விக்ரம்னு என்னவோ கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ அந்த கதையை சொன்னாங்க. கதையை சொன்னதுக்கு அப்புறமா சேது சார், ஐயோ சரிம்மா நான் புரிஞ்சுக்க பிரேக் விட்டுட்டு போய் உங்களோட எக்ஸ்பிளனேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்கள மூவ் பண்ணிட்டு டிக்ஷனரி பாத்துட்டு வரேன்னு அவங்கள போய் நோஸ் கட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன சொல்ல வராங்கன்னா, திவ்யா விக்ரம் திரும்ப அதேதான், விக்ரம் என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கறத நான் ரொம்ப நியாயவாதி அப்படிங்கிற மாதிரி நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் அவர் அட்வைஸ் சொல்ற மாதிரி பண்ணுவாரு. ஆனா அவர் கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் பிரேக்ல திவ்யா போய் பேசிட்டு இருந்தாங்க. திவ்யா கிட்ட நிஜமாவே நான் சொல்றேன் ஃப்ரெண்ட், நோபடி கேன் டாக் வித் அப்படி நைன்னு சொன்னதையே புடிச்சு தொங்கிக்கிட்டு ஒரு பாயிண்ட் நம்ம முடிச்சோமா அதோட விட்டோமான்னு கிடையாது. அவங்ககிட்ட ஒருத்தவங்க பேசுனா அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் கேட்கறதுக்கு பேஷண்ட் இல்ல. நீ சொல்றதுக்கு முன்னுக்கும் சொல்லி பேசிடணும். அப்புறம் நீ என் மேல சொல்லிட்டியா, நானும் உன் மேல சொல்லுவேன்.
ஒரு அக்செப்டன்ஸ் இல்ல. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு குறை சொன்னாங்கன்னா அதை வந்து ஓகே அதை அனலைஸ் பண்ணுவோம், அதை கேட்டுக்குவோம், அப்புறம் அதை வந்து அனலைஸ் பண்ணுவோம், அப்புறம் இருக்கா இல்லையான்னு பேசணும் இல்ல. உடனே 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 அட்டாக் பண்ணணும், அவங்க உடனே அதை அட்ரஸ் பண்ணணும். அவ்வளோட்டி அவங்க மேல ஒண்ணு போட்டு கொடுத்துடணும் உடனே. கேளு கேளு கேளு, ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். ஓ மை காட், சீரியஸ்லி ஷி டோன்ட் லிசன், நோ பேஷன்ஸ், டூ மச் டாக்கிங், ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப். அப்புறம் வந்து என்னன்னா டைரக்டா எலிமினேஷன் வந்துட்டாரு. அப்புறம் பிரேக் முடிச்சு நேரா வந்து எலிமினேஷன் வந்துட்டாரு. எலிமினேஷன் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு கனி சென்ட்ரா இவங்க 2 பத்தியும் மட்டும் உட்கார வச்சுட்டு யார் வேணும் யார் வேண்டாம் அப்படின்னு வீட்டுக்கிட்ட கேட்டாங்க. சோ எல்லாரும் கனி வேணும் சென்ட்ரா வேண்டாம், எக்ஸப்ட் பாரு. சென்ட்ரா வேணும் கனி வேண்டாம். ஆனா கடைசியில பாரு நினைச்ச மாதிரி தான் நடந்துச்சு. கனியை எவிக்ட் பண்ணிட்டு சென்ட்ரா வச்சுக்கிட்டாங்க வீட்டுக்குள்ள. சோ சென்ட்ரா போய் கனி கிட்ட போய் ஹக் பண்ணி அழுந்துட்டு கிஸ் கொடுத்துட்டு மணி பிளான் கேட்டாங்க. விக்ரம், ஐயோ விக்ரம் என்ன இது, என்ன லாஜிக் இதுன்னு கனி போறது அவரால் ஏத்துக்கவே முடியல, தாங்கவே முடியல. கனி போறது கூட என்ன சொன்ன அன்ஃபேர் அப்படின்ட்டு சொன்னாங்க. சோ அது அது அந்த 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 அவங்க போறதுக்கு நடுவுல கனி போறது கூட ஒரு மரியாதை இல்லாம, ஒரு சபை நாகரிகம், ஒரு மரியாதை இல்லாம இந்த பார்வும் திவ்யாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதாவது என்னத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, பாரு வந்து என்ன சொல்ல வராங்க, திவ்யா அதாவது ஒத்துமொத்த வீடும் வந்து சாண்ட்ரா போனோம் கனி இருக்கணும்னு இருந்துச்சு, ஆனா இவங்க மட்டும் தான் சாண்ட்ரா இருக்கணும், கனி ஏன் எல்லாத்துக்கும் அவ்வளவு வெறுப்புன்னு போட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ திவ்யா என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராங்கன்னா, அது அப்படி இல்ல பாரு, அந்த ஹோல் வீக் நடந்ததை வச்சு சோ டாஸ்க்ல அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ல வச்சு தான் ஓகே இவங்க இருப்பாங்க இவங்க இருக்க மாட்டாங்க அப்படிதான் பேஸ் பண்ணி சொல்றாங்க. நீ போட்டு கொடுக்காத சாண்ட்ரா, நீ இன்ஃபுளுன்ஸ் ஆகாத அப்படின்னு சொல்ல வராங்க. சோ அந்த சண்டை முடிஞ்சா, அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்ரம் ஒரே இமோஷனல் டிராமா. என்னால சுத்தமா முடியல சாமி, அப்படிதான் இருந்துச்சு. எப்படி ஒரு பையனால இப்படி நடிக்க முடியுமா அப்படிதான் இருந்துச்சு. ஒரு சீரியல் பார்த்தேன்னு தயவு செஞ்சு விக்ரம் வெளியே வந்தோடனே அவரை வந்து ஒரு சீரியல்ல பல சீரியல்ல வந்து சைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் அப்படிதான் நடிக்கிறாரு, சீரியல் ஆக்டரா ஆகிறதுக்கு எலிஜிபிள். சிவாஜி கணேசன் மிஞ்சிட்டாரு ஃப்ரெண்ட். சிவாஜி கணேசன் தோத்துனவர்கிட்ட தான் பிச்சை வாங்கணும் எப்படின்னு. அப்படி அது வருது, திடீர் டிராமா பண்றாரு. ஆனா கனி வந்து ரொம்ப கூலா ரிலாக்ஸா தான் பிக் பாஸ் விட்டு அவங்க அழுந்து கூட அவங்க அழுவல. ஆனா பிக் பாஸ் கூப்பிட்டதும் தான் அவங்களுக்கு கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துச்சு. பிக் பாஸ் வந்து வெல் பிளேட் சொன்னாரு. அப்புறம் கொடுத்த லவ்க்கு வந்து ஒரு தேங்க்யூ சொன்னாரு பிக் பாஸ். அப்புறம் பாருக்கு வந்து அந்த நேரத்துல பாருக்கோட மூஞ்சி அப்படியே பாருக்கு ஒரே கடுப்பு. அப்படிதான் அவங்க மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஏன்னா இவங்க எல்லாரும் அந்த வீட்டுல உள்ளவங்க பண்ற டிராமாவை பார்த்து, ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து ஸ்டேஜ்ல தெரிஞ்சிச்சு கனி போறதுனால. And she also said that இந்த நாள் வந்து she will never forget. I think maybe she said that because Kamu said பாரு வந்து வீட்டுக்கு போனோம்னு சொன்னாருல்ல அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல, அது அதனாலதான் இருக்கலாம். இன்னொன்னு அவங்க கனி மேல பயங்கர வெறுப்பு தான். அவங்களுக்கு கனி மேல எப்போதுமே வெறுப்பு அவங்களுக்கு. அப்புறம் கனியோட ஏவிய பட்டு பாலாய் கட்டிட்டு ஏவியும் ரொம்ப ஷார்ட்டாவே முடிச்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் எல்லாத்துக்கும் தாத்தா பாபாய் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கூடயே சேர்ந்து சேது கிளம்பிட்டாரு. அப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட் ஒரு பெரிய தலைவலி டு த கார். திவ்யா வாண்ட் டு டாக் டு பாரு ஷி டோன்ட் வாண்ட் டு டாக் டு திவ்யா. அதாவது அந்த இந்த விஷயத்த பேசுறதுக்கு பாரு பேச மாட்டேன் சொல்லிட்டாங்க. Then Kamu came to explain to Sandra, but she is not ready to listen. She said, I don't want any explanation. Okay, whatever, fine. அப்புறம் சுபிக்ஷா அண்ட் திவ்யா பெட்ரூம்ல ஆரம்பிச்சிச்சு அவங்க 2 பேர்த்து டிஸ்கஷன். அந்த சண்டையை நீங்களே சொல்லுங்க. ஆமா, அந்த சண்டை அதான் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா, எப்படி அவர் என்ன விக்ரம் மறுபடியும் சொன்னார்ல இந்த ரீசனா சொன்னதை பத்தி ஆரம்பிச்சாங்க. அதுல ஆரம்பிச்சு அதுல வந்து இவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க சுபிச்சா. ஆனா அதுல வந்து விக்ரம் கேட்டுட்டு இதுல வந்து என்ன அந்த மெயின் அந்த சண்டை அந்த ரூட் காஸ்னா ரூல்ஸ் பிரேக் சண்டை. ரூல்ஸ் யாரும் பிரேக் பண்ணல. திவ்யா சொல்றாங்க நான் ரூல்ஸ் பிரேக் பண்ணதே இல்லை இந்த வீட்டுல அண்ணு, ஆனா நீங்களா ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. அதாவது அந்த இமோஷனலா போய் அந்த கர்டன் பிக் பாஸே சொன்னாரு திரைய திறந்துருவேன் அப்படின்ட்டுன்னு திவ்யாவோட ஆர்கியூமெண்ட்.
அப்பதான் எல்லாரும் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இவங்க உடனே வந்து விக்ரம் உள்ள வந்தாருயா, நீங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணலையா, உங்களை வந்து ஒரு காரி துப்புனார ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல சரி. அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. ஆமா அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. உடனே அதுல ஆரம்பிச்சிச்சு என்ன ஏன்னா ஆச்சுன்னா, விக்ரம் வந்து சுபிக்கு சொம்பு தூக்கிட்டு வந்தாரு. ஆமா, விக்ரம் எப்போதும் அவருக்கு சொம்பு தூக்கி தான், சுபிக்கு சொம்பு தூக்கி வந்து அப்புறம் சுபி வெளியாயிட்டாங்க. திவ்யா அண்ட் விக்ரமோட சண்டையா அது மாறிடுச்சு. ஆமா, விக்ரம் சண்டை. விக்ரம் இன்னைக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் வந்து ஒரு முழு சண்டை மூவியா மாறி உருவம் எடுத்து கண்ணுக்குன்னெல்லாம் போட்டு உருட்டி ஒரு தாண்டவம் ஆடினாரு பாரு. எப்பா டிராமா தாங்க முடியல இருந்துச்சு. கேவலமா தான் இருந்தது அது. தன்னை ரசிக்கும்படி இல்ல. என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப 2 பேருமே பேசிட்டே தான் இருக்காங்க. ஓகே, நீ வந்து வெளியில பொண்ணு, உனக்கு தான் ரூல்ஸ் மீறி இருக்க, நானும் ரூல்ஸ் மீறினா அதுக்கு நாங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. சோ அவர் வாய்ஸ் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சு. திவ்யா சொன்னது வந்து உங்க வீட்ல இருந்து வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க இப்படி பேசுறீங்களா ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து திவ்யா சொன்னது வீட்ல இருந்து வந்தவங்க வந்து சொன்னவங்க யாரையுமே மென்ஷன் பண்ணல. ஓகே, ஆமா, வீட்ல இருந்து வந்தவங்க அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க திடீர்னு அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே அது பிடிச்சிட்டாரா, இவரு போய் பிடிச்சி, அப்ப நீங்க ஒட்டு கேட்டீங்களா நான் பேசினத? அப்படி இல்ல, நீங்க பக்கத்துல நீ பேசிட்டு நீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா. அதுல இருந்து இவரு வார்த்தை விட்டுட்டாரு. இவருதான் ஒய்ஃப்ன்ற வார்த்தையே வந்து அங்க வச்சாரு. திவ்யா வந்து உங்க ஒய்ஃப் அப்படின்னு அவங்க சென்டென்ஸ கம்ப்ளீட் கூட பண்ணவே இல்லை. உடனே என் ஒய்ஃப பத்தி நீங்க பேசக்கூடாது, பேசக்கூடாது, என் ஒய்ஃப பத்தி எதுக்கு பேசுறீங்க, ஒய்ஃப் ஒய்ஃப் ஒய்ஃப்னு ஒரு ஆர்ப்பாட்டம். தேவையில்லாம இவரா 2-3 வார்த்தை விட்டதெல்லாம் ஒய்ஃப் ஒய்ஃப் ஒய்ஃப்னு 1008 தடவை சொன்னது வந்து இவர் தான். அவர் சொல்லி எப்படி நீங்க பேசலாம்னு ஒரு கத்தி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவரே என்ன சரி, ஓகே, நான் வந்து திவ்யா கேட்டது வந்து நான் தப்பு சொல்ல, ஒய்ஃப் சொல்றேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாரு. திவ்யா என் ஒய்ஃப பத்தி தப்பா சொல்ல, திவ்யா நானும் சுபிக்ஷாவும் அந்த திரைக்குள்ள போய் பேசினது தப்பா சொல்லல. ஏன்னா அந்த திரை பத்தி பேசணும்னே சபரி உள்ளுக்கு வந்து அப்படி தப்பா நீங்க சொல்றது தப்பா போற்றே ஆகும், அப்படி சொல்லாதீங்கன்னு ஒரு ஒரு டிராமா எடுத்துட்டு வந்தாரு. அப்படிதான் அப்படி சொல்லிட்டு தென் நான் திவ்யா கூட கொஞ்சம் பேசணும். திவ்யா சொல்றாங்க நான் பேச மாட்டேன். அப்படிதான் அதேதான் போயிட்டு இருக்கு. அதுல பேசியானு விரட்டிக்கிட்டே போறாரு பின்னாடி. அவங்க தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போனாங்க. தள்ளி விட்டுட்டு போனா இவரு பின்னாடியே போய் விரட்டிட்டே போய் பேசி அவர், நான் டெய்லி பேசுவேன் அவர்கிட்ட, நான் வந்து கங்காஸ் கேட்பேன் பேசுறாங்களா இல்லையான்னு அப்படின்னு. கடைசியில எண்ட் ஆஃப் த டே இந்த சண்டையை பார்த்தோம்னா என்னத்துக்கு காரணம் அப்படின்னா ஒரு காரணமும் இல்லை. அந்த சண்டை இவங்களுக்கு டிக்கெட் டு ஃபைனால கிடைக்க கூடாதுன்னு ஒரு ரீசன் சொன்னாரு. அதுக்கு தான் பேக் டு அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகுது. அவங்க சொன்னப்ப அதே மாதிரி அவங்க திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு வந்து சேது சாரே அவங்க நோஸ் கட் பண்ணிட்டாங்க திவ்யாவை. அப்ப வந்து இவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஸோ அந்த ரிவெஞ்ச் வந்து போயிட்டே இருக்காது, இன்னும் முடியல. அப்ப பார்த்தா எபிசோடே முடிஞ்சிச்சு. எனக்கான ஒன்றும் புரியல. இந்த சாட்டர்டே சண்டே அட்லீஸ்ட் சோ மெனி திங்ஸ் ஏதாவது நடத்தலாம். விஜய் சேது சார் வந்து நடத்திருக்கலாம். ஒரு பாதி எபிசோடு வந்து இன்னைக்கு கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு மக்கள்கிட்ட. ஓகே, இந்த ஃபினாலே டாஸ்க்கு அதுவும் வரப்போறது தான், இன்னும் வரல. ஃபினாலே டாஸ்க்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு யார் வரக்கூடாதுன்னு கேட்டாரே. நேற்று வந்து ஒரு 3 கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு அட்லீஸ்ட் அந்த எபிசோட ஃபுல்லா முடிச்சுட்டு போகலாம். இவங்க வந்து என்னன்னா மற்ற வீக் டேஸ்ல போற மாதிரி அவரு அனுப்பி விட்டுட்டாங்க. விஜேஎஸ் போயிட்டாரு. அவர் வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த ஷோவில் அந்த வீக்கெண்ட் ஃபுல்லா பார்க்கலையா, இல்லை படத்துல பிஸியா இருக்காரா, இல்லை வேற ஏதாவது ஷெடியூல் இருக்கா என்னன்னே தெரியல. இந்த வீக்கெண்ட் இப்போ வர கடைசியில 2 வாரத்துலயும் அப்படியே டோட்டலா படுத்துருச்சு. ஷோவே எல்லாமே படுத்துருச்சு. இதுல டிஆர்பி வேற எப்படி வரப்போகுது, எங்க ஒன்றும் வராது. பாதி விட்டுட்டு அவர் பாடல போயிட்டாரு. இந்த எலிமினேஷனுக்கு மெயினா இருந்தது வந்து எலிமினேஷனுக்கு மட்டும் தான் இருந்தாரு. எலிமினேஷன் பண்ணி விட்டுட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. சோ நேத்து வந்து அரைக்குறையா இழுத்துக்கிட்டு இருந்த காதல் இன்னைக்கு சுத்தமாய் பிஞ்சு விட்டது, முடிந்து விட்டது, ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். காதல் பாரு காமு காதல் ரத்து செய்யப்பட்டது. அடுத்த விக்ரம் அண்ட் திவ்யா ஓட சண்டை பெருசாகி திவ்யா இனிமே விக்ரம் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வந்து விக்ரமோட ஃபேஸ் தான் தெரிய வருது. விக்ரமோட அனதர் ஃபேஸ் மறுபடியும் தெரிய வருது. ஏன்னா முன்னாடி ஒரு தடவை இப்படிதான் அட்டமா ஆடினாரு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னன்னா பாருகிட்ட அப்படி சண்டை போட்டதை அப்படி எதிர்த்து கத்தினாரு. அதை விட இதே மாதிரி ஒரு கோர தாண்டவம் ஆடினாரு இன்னைக்கு, அப்படிதான் சொல்லணும். அது வந்து தேவையில்லாத எமோஷனல் சீன், டோட்டலி அன்னெசரி சீனா தான் தோணுது. யாரும் அப்ரிஷியேட் பண்ண போற மாதிரி தெரியல. கனி போனது வந்து விக்ரம்னால ஏத்துக்க முடியல. என்னமோ கனியே அக்கா அது இதுன்னு ஐயோ முடியலப்பா சாமி. இப்ப தெரியுதா ஏன் இது வந்து அன்பு கேங்குன்னு சொல்றாங்கன்ட்டுன்னு. இதுதான் இந்த அன்பு கேங்கோட நடிப்பு. அன்பு கேங் தலைவியே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க.
சோ இந்த அன்பு கேம் இப்ப உடஞ்சிருச்சு, ஒன்னொன்னா பிரேக் ஆயிருச்சு. இப்ப தலைவியும் வெளியே போயிட்டாங்க. இப்ப அந்த அன்பு கேங்ல இருக்கிறது இப்ப 3 பேரு, சப்ரி, சுபிக்ஷா அண்ட் விக்ரம். விக்ரம் இவங்க 3 பேர்த்துல இப்ப தலைவரா ஆக போறது வந்து விக்ரம் தான் Already நினைக்கிறேன். ஏன்னா தலைவரா அவர் தான் இப்ப இருக்காரு. ரொம்ப டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா சோ அவரு பாப்பா அடுத்தது என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டனையும் கண்டிப்பா பிரஸ் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் உடனே வந்துறதுக்கு. பாய்.